Example 7.11 பாருங்கள். Find the equation of the tangent and normal to the curve y is equal to x square plus 3x minus 2 at the point 1,2. 1,2ல இந்த curveோட tangent equation normal equation ஃபைண்ட் பண்ணுவாங்க. y is equal to x square plus 3x minus 2 அப்போ இந்த 1,2வை x1, y1 எடுத்துக்கோங்கப்பா. ஸோ அப்போ ஸ்லோப் வேணும். ஸ்லோப் வந்து எம்முக்கு ஃபார்முலா வந்து dy by dx. அப்போ கிவன் ஒய்யை எக்ஸை பற்றி பண்ணால் dy by dx கிடைக்கும். அதுதான் வந்து என்னது ஸ்லோப்பு. டேன்ஜென்ட் ஃபார்முலா வந்து y minus y1 is equal to m into x minus x1. நார்மலுக்கு y minus y1 is equal to minus 1 by m into x minus x1. ஓகே, இந்த ஒய்யை எக்ஸை பற்றி பண்ணுங்கள். இப்போ dy by dx equal to x square 2x plus 3 அப்படி சொல்லி எக்ஸுக்கு 1. ஸோ minus 2க்கு 0வா. ஸோ dy by dx அட் என்னது 1,2வா. ஸோ dy by dxல எக்ஸுக்கு 1 ஒய்க்கு 2 கொடுங்க. இப்போ 2 1s are 2, 2 plus 3 5. அப்போ m is equal to 5. ஸ்லோப் m is equal to 5. டேன்ஜென்ட் ஃபார்ம் என்னதுப்பா y minus y1 is equal to m into x minus x1. ஸோ எம்முக்கு 5, x1 y1ங்கிறது கிவன் பாயிண்ட் 1,2 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். y minus 2 is equal to 5 into x minus 1. 5 1 1 5x minus 5. ஸோ இந்த y minus 2 அப்படி ரைட் சைடு கொண்டு போயிருங்க. 5x minus y minus 3 is equal to 0 is the equation of the tangent. Equation of the normal formula y minus y1 is equal to minus 1 by m into x minus x1. x1 y1 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எம்முக்கு 5 சேர்க்கணும். minus 1 by 5. 5 கொண்டு கிராஸ் பண்ணோம்னா 5y minus 10. minus 1 உள்ள ஒன்றா minus x plus 1. ஸோ minus x plus 1 லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா x plus 5y minus 11 is equal to 0 is the equation of the normal. ஓகேவா. அடுத்து எக்ஸாம்பிள் 7.12 பாருங்கள். ஃபைண்ட் தி பாயிண்ட்ஸ் ஆன் தி கர்வ் y is equal to x cube minus 3x square plus x minus 2 at which tangent is parallel to the line y is equal to x ன்னு கொடுத்துருக்காங்கண்ணே. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்லோ ஃபைண்ட் பண்ணுங்கள். y is equal to x cube minus 3x square plus x minus 2 எக்ஸை பற்றி டிஃபரன்ஸ் பண்ணால் dy by dx equal to x cube 3x square minus 6x plus 1 ஓகேவா இஸ் ஈக்குவல் டு இதை m1 வச்சுக்கலாமா. இந்த ஸ்லோப்பை m1 வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக slope of the line y is equal to x. சரி, y is equal to x. this line பாஸ்டர் சொல்கிற என்னது ஆரிஜினா. அப்போ y is equal to mx. ஆமாம், y is equal to x, y is equal to mx கம்பேர் பண்ணிங்கன்னா m is equal to 1. அப்போ இந்த செகண்ட் லைன் சொல்ல m2ன்னு வச்சுக்கலாமா. சரி, the lines are parallel. ஆமாம், 2 lines are parallel அப்படின்னா slopes are equal. அப்போ m1 is equal to m2. m1 m2 ஈக்குவேட் பண்ணுங்கள். ஈக்குவேட் பண்ணால் உங்களுக்கு 3x square minus 6x ஈக்குவல் டு இந்த 1 1 கேன்சல். அப்போ 3x square minus 6x ஈக்குவல் 0. 3x காமன் எடுத்தால் 3x into x minus 2 ஈக்குவல் 0. அப்போ x ஈக்குவல் 0, x ஈக்குவல் 2வா. x ஈக்குவல் 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு ஒய்க்கு என்ன வருது, -2 வருதா. எக்ஸுக்கு 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். y is equal என்ன வருது, -4 வருது. ஸோ 0, -2 and 2, -4 ஆர் தி required பாயிண்ட்ஸ். ஓகேவா. ஆமாம், பாயிண்ட்னா x, y பாயிண்ட் எழுதிக்கோங்க. 0, -2 and 2, -4 ஆர் தி required பாயிண்ட்ஸ். ஓகேவா. அடுத்தபடியாக 7.13 எக்ஸாம்பிள் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் தி டேன்ஜென்ட் அண்ட் நார்மல் அட் எனி பாயிண்ட் டு த லிசார்ஜஸ் கர்வ் given by x equal to 2 cos 3t, y is equal to 3 sin 2t. t belongs to r. ஆமாம், x equal to 2 cos 3t, y is equal to 3 sin 2t. இந்த பேராமெட்ரிக் ஈக்குவேஷனுடைய கர்வ் வந்து நேம் என்னப்பா, லிசார்ஜஸ் கர்வ்னு. ஓகேவா, லிசார்ஜஸ் கர்வ். அப்போ இதனுடைய என்ன கேட்குறாங்க, டேன்ஜனோட ஈக்குவேஷனும் நார்மலோட ஈக்குவேஷன் கேட்குறாங்கண்ணே. ஓகே, அப்போ உங்களுக்கு என்ன வேணும், ஸ்லோப்பு வேணும். ஆனால் எக்ஸும் ஒய்யும் ஒரே ஈக்குவேஷன் இல்லைனாலே இது வந்து பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் சொல்கிறோம். ஆமாம், ஃபஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் டி இருக்கா. அப்போது டீயை பொறுத்து வச்சு பண்ணுங்கள், டிஎக்ஸ் பை டிடி. ஒய் இஸ் ஈக்குவல் இங்கே டி. அப்போ டிஒய் பை டிடி ஃபைண்ட் பண்ணுங்கள். டிஒய் பை டிஎக்ஸுங்கிறது டிஒய் பை டிடியை டிஎக்ஸ் பை டிடியெல்லாம் டிவைட் பண்ணிடுங்க. இப்போ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் ஃபார்முலா என்ன, டிஒய் பை டிடி டிவைட் பை டிஎக்ஸ் பை டிடி. ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் டிவைட் பை டிடி இஸ் ஈக்குவல் டு 2 இஸ் கான்ஸ்டன்ட்டு. காஸ் 3டிக்கு மைனஸ் சைன் 3t அப்படியே டோட்டல் செயின் ரூல். 3tக்கு 3. ஸோ -6 sin 3t. ஒய் இஸ் ஈக்குவல் 3 sin 2tல டிஃபரன்ஸ் பண்ணுங்கள். dy by dt இஸ் ஈக்குவல் டு டீயை பொறுத்து பண்ணால் 3 இஸ் கான்ஸ்டன்ட். sin 2tக்கு cos 2t, 2tக்கு 2. ஸோ 6 cos 2t. ஓகேவா. அப்போ dy by dxங்கிறது dy by dt டிவைட் பை dx by dt. அப்போ 6 cos 2t டிவைட் பை -6 sin 3t. ஸோ 6 கேன்சலு. அப்போ -cos 2t டிவைட் பை sin 3t. ஓகே, இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் தி டேன்ஜென்ட் ஃபார்ம் என்ன, y minus y1 is equal to m into x minus x1. y minus x1, y1ங்கிறது இதான் x1, y1. 2 cos 3t, 3 sin 2t is equal to x1, y1. y minus y1 வந்து 3 sin 2t is equal to m வந்து minus cos 2t by sin 3t, x minus x1. ஓகேவா. sin 3t ஒன்று கிராஸ் பண்ணிக்கலாமா. ஓகே, இங்கே minus cos 2t ஒன்று உள்ள பண்ணுறது. அப்போ y sin 3t minus 3 sin 3t sin 2t minus x cos 2t plus 3 cos 3t into cos 2t. ஓகேவா. நம்ம ப்ளஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துருங்க. இந்த
இந்த மைனஸ் எக்ஸ் காஸ் 2t அந்த போடுங்க. அப்போ எக்ஸ் காஸ் 2t ப்ளஸ் 3 சைன் 2t இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். அப்போ 3 sin 3t sin 2t ப்ளஸ் 2 cos 3t ஆனது cos 2t is the equation of the tangent. Equation of the normal சொல்லும்போது y minus y1 is equal to minus 1 by m into x minus x1. m வந்து மைனஸ் காஸ் 2t காஸ் 2t பை சைன் 3t. ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், சைன் மேலே போயிடும். அப்போ சைன் 3t பை காஸ் 2t காஸ் 2t இன்ட்டு கிராஸ் மல்டிப்ளை சைன் 3t வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது பாருங்கள். எக்ஸ் சைன் 3t மைனஸ் ஒய் காஸ் 2t இஸ் ஈக்குவல் டு சைன் 60 மைனஸ் 3/2. இங்கே பாருங்கள் சைன் 2t காஸ் 2t ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. அப்போ 2 சைன் 2t காஸ் 2tன்னு வருவோண்ணே. அப்போ 3/2 2 sin t cos t sin 2t. அப்போ இந்த டீக்கு பிற 2t இருக்கனால அப்போ sin 4t. அப்போ 3/2 sin 4t. ஓகேவா. 2 sin theta cos theta தட் இஸ் என்னது sin 2 theta. அப்போ இதில் ஒரு 2 மட்டும் இல்லை, ஒரு 2ஆல் மல்டி பண்ணிக்கோ, ஒரு 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ இங்கே தீட்டா பிற 2t இருக்கனால ஸோ 4tன்னு வந்துடும். இப்போ 3/2 sin 4t. அப்போ x sin 3t minus y cos 2t is equal to sin 60 minus 3/2 sin 4t is the equation of the என்னது நார்மல். ஓகேவா. அடுத்தபடியாக எக்ஸைஸ் 7.2ல் ஃபஸ்ட் ரோமன் பாருங்கள். ஃபஸ்ட் ரோமில் 2 சம் இருக்குண்ணே. ஃபஸ்ட் சம் என்ன கேட்டாங்க பாருங்கள். ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் தி டேஞ்சன்ட் டு த ஃபாலோயிங் கர்வ்ஸ் அட் த ரெஸ்பெக்டிவ் கிவன் பாயிண்ட்ஸ். ஆமாம், கிவன் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி கிவன் கர்வோட ஸ்லோப்பானது dv/dx y is equal to x power 4 plus 2x square minus 1 at x equal to 1. அப்போ எக்ஸை பொறுத்த மட்டும் dv/dx equal to x power 4க்கு 4x cube ப்ளஸ் 2x square 4x minus 1. சரி, dv/dx at x equal to 1. ஸோ எக்ஸுக்கு 1 போடுங்க. 4 + 4 - 1 37. அப்போ ஸ்லோப் m is equal to 7. ஓகே. செகண்ட் ஒன் பாருங்கள். x equal to a cos cube t y is equal to b sin cube t. டீயை பொறுத்து பண்ணால் dx/dt is equal to a அப்படி வச்சுக்கோங்க. காஸ் கியூப் டிக்கு 3 cos square t, காஸ் டிக்கு மைனஸ் sin t. அடுத்து dy/dt is equal to b is constant, sin cube டிக்கு 3 sin square t, sin t க்கு cos t. ஓகே. நம்ம தேவை dy/dx dy/dx equal to dy/dt dx/dt. சரி, dy/dt மேலே எழுதிக்கலாம், dx/dt கீழே எழுதிக்கலாமா? சரி, sin square t sin ஸ்கொயரில் ஸ்கொயர் கேன்சல், சைன் கேன்சல் ஆயிரும். இங்கே காஸ் டி, இங்கே காஸ் ஸ்கொயரோட ஸ்கொயர் கேன்சல் ஆயிருமா? 3 கேன்சல் ஆயிரும். மைனஸ் b/a sin t cos t. sin t பை காஸ் டி என்னது tan t. ஸோ மைனஸ் b/a tan t dv/dx at t is equal to π/2. ஓகே. டிக்கு π/2 போடுங்க. tan π/2 இன்ஃபினிட்டி. அப்போ இன்ஃபினிட்டி anything இன்ஃபினிட்டி. ஸோ ஸ்லோப் m is equal to இன்ஃபினிட்டி. ஓகேவா. அடுத்தபடியாக செகண்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த பாயிண்ட் ஆன் த கர்வ் y is equal to x² - 5x + 4 at which the tangent is parallel to the line 3x + y is equal to 7. அப்போ 2 lines are parallel அப்படின்னா ஸ்லோப்ஸ் ஆர் ஈக்குவலாக. ஸோ ஃபஸ்ட்டு கர்வோட ஸ்லோப்பை m1 வச்சுக்கோங்க, செகண்ட் கர்வோட ஸ்லோப்பை m2 வச்சுக்கோங்க. ரெண்டே ஈக்குவல் பண்ணிக்கோங்க. y is equal to x² - 5x + 4. இதை எக்ஸை பொறுத்து பண்ணோம்னா dv/dx equal to x² + 2x - 5 + 4க்கு 0. இதை m1 வச்சுக்கோங்க. ஸ்லோப் ஆஃப் தி லைன் செகண்ட் லைன் 3x + y is equal to 7. ஆமாம், ஒரு லைன் கொடுத்து அந்த லைனோட ஸ்லோப் கேட்டாங்க அப்படின்னா ஃபார்முலா என்னன்னா -a/b ஆர் மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். அதாவது மைனஸ் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் டிவைட் பை ஒய்யோட கோஎஃபிஷியன்ட். அப்போ -3/1 தட் இஸ் -3. சின்ஸ் த டேஞ்சன்ட் இஸ் parallel to given line, ஸோ m1 is equal to m2. 2x - 5 is equal to -3. 2x equal to 2, x equal to 1. x equal to 1 சொல்லி ஒயில் செஞ்சு பண்ணுங்க. ஸோ 1 - 5 + 4 equal to 0. அப்போ 1,0 is the required point. ஓகேவா. அடுத்தபடியாக தேர்ட் ஒன் பாருங்கள். ஃபைண்ட் த பாயிண்ட்ஸ் ஆன் த கர்வ் y is equal to x³ - 6x² + x + 3 where the normal is parallel to the line x + y is equal to 1,729. நார்மல் வந்து என்னுடைய நார்மல் வந்து இதுக்கு பேரலாக இருக்குது. ஓகே. ஃபஸ்ட்டு ஸ்லோப் என்ன பண்ணுங்கள். y is equal to x³ - 6x² + x + 3. அப்போ என்னோட ஸ்லோப்னா dv/dx. அப்போ dv/dx equal to x³ 3x² - 6 அப்படி வச்சுக்கோங்க. x = 2x 6 × 2x 12x + x க்கு 1 + 3க்கு 0 is equal to m1 வச்சுக்கலாமா. ஸ்லோப் ஆஃப் தி லைன் x + y is equal to 1729. அப்போ ஸ்லோப் m2 is equal to -a/b is equal to -1. Since the normal is parallel to the line வரலாம் -1/m -1/m1 -1/m1 is equal to m2 -1/m1. அப்போ m1 m2 is equal to -1. m1 வந்து 3x² - 12x + 1. m2 is equal to -1 is equal to -1. -1 வந்து உள்ளார மட்டும் பண்ணிக்கலாமா.
ஸோ 3x² minus 12x plus 1 is equal to 0. 1 கேன்சல் ஆகிடுமா? 3x² minus 12x is equal to 0. 3x காமன் எடுத்தால் x minus 4 is equal to 0. அப்போ 3x equal to 0, therefore x equal to 0 and x equal to 4. xக்கு 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் ஈக்குவேஷனில் ஒய்க்கு என்னது 3 கிடைக்குதா? எக்ஸுக்கு 4ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் y is equal to என்னது -25. அப்போ therefore 0,3 and 4, -25 are the required points. ஓகேவா?